இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அவர் எப்பொழுதுமே ஆராதனைக்கு உரியவதாக தான் இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவன், சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதிகாரமுடையது. சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதை செயல்படுத்துவதற்கு வல்லமையுடைய வார்த்தைகள். சிங்காசனத்திலிருந்து தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் நம்ம வேற எதையெல்லாமும் நினைப்போம். சரியா? அந்த பக்கம் பில்டிங் உடஞ்சு கிடக்குது, அது சரிப்படுத்துவார். இந்த பக்கம் ஒன்று உடஞ்சு கிடக்குது, அந்த பக்கம் ஒன்று சரியா இல்லை, அதெல்லாம் சரிப்படுத்துவார். ஒருவேளை அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொன்னோன்னு எல்லாவற்றையும் அங்கங்கே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் போகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லும்போது அந்த புதிதாக்குதல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எனக்குள்ளால இருந்து ஆரம்பிக்கிறது. என்னுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. என்னை சார்ந்த காரியங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதன் பின் அது கடந்து போகிறது. இப்போ இந்த நாளில் வருஷத்தின் கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், ஒருவேளை நம்ம வருஷத்தினுடைய கடைசியில் காணப்படலாம். 2025 கூட எப்படி இருக்குது? புதுசாக இருக்குதா பழசா இருக்குதா? பழசா இருக்குது இல்லையா? புதுசில் வருஷம் கூட புதுசாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் 2025 கூட எப்படி இருக்குது? நமக்கு பழையதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிற தேவன், எல்லாவற்றையும் புதிதாக வைக்கக்கூடிய தேவன், எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும் என்று ஆசையோடு காணப்படக்கூடிய தேவன். அவருடைய அகராதியில பழசுங்கிறது பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் பழையவைகளை புதியவைகளாக மாற்றக்கூடிய பிரசன்னம். இப்போ எல்லாமே பழையதாகிறது. பயன்படுத்தும் போது எல்லாமே பழையதாகிறது. இந்த புஸ்தகத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது புதுசாக இருந்தது. ஆனால் கடைசியில் வரும்போது புஸ்தகமே எப்படி இருக்குது? ஒருவேளை பழையதாக தோன்றுகிறது. ஒரு சட்டையை வாங்கி போடும்போது அது புதுசாக இருக்குது. ஆனால் 2 வருஷம் போட்ட பிறகு அந்த சட்டை பழையதாக காணப்படுகிறது. வீட்டில் ஒரு பொருளை நம்ம வாங்கி வைக்கிறோம், அது புதுசாக இருக்குது. ரொம்ப நாளான பிறகு பழையதாக மாறுகிறது. ஆனால் சில நேரத்தில் எல்லாமே பழையதாக மாறிக்கொண்டிருக்கிறது மாதிரி சில நேரங்களில் ஆண்டவரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவும் நிறைய நேரத்தில் பழசாக மாறும். நிறைய நேரத்தில் எல்லாமே பழசா மாறிட்டு இருக்குது. அது ஒரு இயல்பான காரியம்தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி நம்ம எதை எடுத்துக்க முடியாது? நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை என்ன பண்ண முடியாது? நம்ம எடுக்க முடியாது. ஏனென்றால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்பொழுதுமே அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் புதிதாக வரக்கூடிய அந்த பனித்துளிகளை போல தான் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தேவனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்பவுமே எப்படி இருக்கக்கூடாதுன்னா பழசாக போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு, அவர் புதிதாக்கும் தேவன் அல்லது புதுப்பிக்கக்கூடிய தேவன். God who renews and restores. இப்போ முதலாவதாக ஆண்டவர் அந்த உயிர்ப்பிப்பை, அந்த ரெனிவலை எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவில் தான். நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு பழையதாக காணப்படும் என்றால் எல்லாமே பழையதாக தான் இருக்கும். நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி தான் இருக்கும்? பழையதாக தான் இருக்கும். ஏனென்றால் புதுமையாக்கக்கூடிய அந்த மூளை காரணமாகி ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு பழையதாக காணப்படும் போது எல்லாமே பழையதாக காணப்படும். இப்போ எல்லாமே பழையதாக காணப்படும் போது அது ரொம்ப நல்லா இருக்காது இல்லையா? இப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்பவுமே இந்த தேங்கி போன தண்ணீரை போல இருக்கக்கூடாது. அந்த பிக்சரை போடுங்க. தேங்கி போன தண்ணீர் எப்பவுமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? தேக்கமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி
இதை கொஞ்சம் சீக்கிரம் மாற்றுங்க அப்படி தானே சொல்லுவீங்க நீங்கள். அதை ஏன் இப்போ போட்டுட்டு இருக்கிறீங்க, அதை பார்த்தாலே எனக்கு எப்படியோ இருக்குது அப்படி நம்ம சொல்லுவோம். அதுதான் என்னது, தேங்கி போன தண்ணி. நம்ம யாரும் இதில் போய் காலையில் எழும்பினோடனே பல் தேய்க்கிறதுக்கு இதில் என்ன பண்ண மாட்டோம், நம்ம போக மாட்டோம். பல்லே தேய்க்கலனாலும் இதை என்ன பண்ண மாட்டோம், நம்ம எடுக்க மாட்டோம். ஐயோ கை காலில் அழுக்கா இருக்குதே, தண்ணியே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம். இந்த தண்ணீரை போய், அது தண்ணி தான், ஆனால் அதை போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் கூட டச் பண்ணவே மாட்டோம். ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு பழையதாக இருக்கும்போது அது மாதிரி தான் இருக்கும். இந்த தேங்கி போன தண்ணீரை போல தான் இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அல்லது மற்றவங்களோட நம்ம பேசும்போது கூட ஒரு ஸ்மெல் அடிக்கும். மற்றவங்களோட நம்ம பேசும்போது கூட எப்படி இருக்கும், ஒரு ஸ்மெல் அடிக்கும். சரீர பிரகாரமான ஸ்மெல்லாக இருக்காது, ஆனால் அதை மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளால போகிறீங்க, நீங்கள் யார்ட்டையுமே பேசலை, ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளால போகிறீங்க. உள்ளால போகும்போதே உங்களோட இதயம் என்ன ஆட ஆரம்பிச்சிடும், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். சுற்றி பாட்டு இருக்கும், எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க, யாரும் உங்ககிட்ட பேசலை, ஆனால் அந்த சூழலே அந்த புதுமையை நமக்குள்ளால உணர வைக்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது ஒரு தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை போல இருக்கும்போது நமக்கு மட்டும் வாடை அடிக்காது. யாருக்கும் வாடை அடிக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பேட் ஸ்மெல், அது வாடையை அடிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம், வருஷத்தை நான் துவங்கும் போது நல்லா தானே ஆரம்பித்தேன், நல்லா தானே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது, எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்னண்டாக மாறுது, எப்படி வாழ்க்கை தேக்கமாகிறது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு அப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேங்கி போவதற்கு காரணங்கள், வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்போது, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும்போது, தாமதங்கள் ஏற்படும் போது, இதெல்லாம் வெளியிலிருந்து நடக்கக்கூடிய காரியங்கள். அல்லது நம்ம உள்ளால நடக்கக்கூடிய காரியங்கள், ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும்போது அது ஆவிக்குரிய வாழ்க்கையை பழையதாக வைக்கும். அல்லது ஒரு சில நேரத்தில் இந்த கலாச்சாரத்துடைய அந்த ஒரு பாதிப்பு, கலாச்சாரத்துடைய பாதிப்பு அப்படின்னா யாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு பொருட்டா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த கலாச்சாரத்துடைய ஒரு பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வரும், ஒரு ஆவிக்குரிய தேக்க நிலையை கொண்டு வரும். பவுல் என்ன சொல்றார் தெரியுமா, இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்க தேங்க விட மாட்டோம். யார் சொல்றாரு, பவுல் சொல்றார், எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் வரலாம், இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரலாம், என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், தேக்க நிலையில நாங்க வைக்க மாட்டோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார். அவர் எந்த இடத்துல சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா, எங்களுடைய உள்ளான மனிதன், the inner man, எங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அந்த அதிகாரத்தினுடைய முன்பகுதியை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அப்போஸ்தலர்கள் பயங்கரமான போராட்டத்திற்குள்ளால போனாங்க. பயங்கரமான போராட்டம், பயங்கரமான வேதனை, பயங்கரமான கடினமான சூழ்நிலைகள். அவங்களால வாழ்க்கை இயல்பாகவே இல்லை. அந்த சூழ்நிலையில தான் பவுல் சொல்றாரு, இந்த சூழ்நிலையை நான் பார்த்திருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை பழையதாகவே காணப்படும், என் வாழ்க்கை புதிதா இருக்காது. அதனால பவுல் சொல்றாரு, எங்களுடைய புறம்பான மனிதன் எங்களுடைய சூழ்நிலைகளினால ஒவ்வொரு நாளும் அழிந்து போய் கொண்டிருக்கிறது மாதிரி இருந்தா கூட எங்களுடைய உள்ளான மனிதனை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளால எங்களை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் கிடையாது, ஒவ்வொரு வருடமும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் புதிதாக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளால இருக்கிறதுனால எங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லலாமா, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அந்த வார்த்தை நாளுக்கு நாள் ரொம்ப முக்கியம். சின்ன வயதில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாருமே இந்த பாதையின் வழியாக வந்திருப்போம். ஏதாவது ஒரு பாவம் செஞ்சோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருப்போம். எதற்காக, பாவத்தை அறிக்கை செய்வதற்காக. ஏன்னா ஒருத்தங்க நடத்தணும், ஒருத்தங்க மியூசிக் போடணும், இன்னொருத்தங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லணும், அதற்காக காத்திருப்போம். அல்லது மாசத்துக்கு காத்திருப்போம், இந்த கம்யூனியன் எடுக்க போறதுக்கு முன்னால. ஏன்னா அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்திக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்குதே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். ஆனால் அது வேதத்திற்கு ஒத்த காரியம் கிடையாது. ஆண்டவருக்குள்ளால வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்களுடைய இயல்பான வாழ்க்கை என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்தாலும் சரி, நாளுக்கு நாள் உள்ளான மனிதனை
புதிதாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த மாசத்தினுடைய அது ஒருவேளை வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் உங்களுடைய உள்ளான மனிதன் எந்த நிலையில் இருக்குது? எந்த நிலையில் இருக்குது? புதிதான ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆண்டவரோடு உள்ள உறவு புதிதாக்கப்பட்ட ஒரு நிலையில காணப்படுகிறதா? அல்லது அந்த தேக்கமடைந்த அந்த ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை போல பழைய காரியங்கள் எல்லா காரியங்களும் சூழ்ந்து கொண்டு உள்ளான மனிதன் பழைய மனுஷனாக இருக்கிறானா? அல்லது இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் உள்ளான மனுஷன் புதிதாக காணப்படுகிறானா என்பதை நம்ம கேட்டு பார்க்கணும். ஆனா ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படலைன்னா என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் புதிதாகணும் அப்படிங்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் அதை தான் கடைபிடித்தார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாக்கப்படுறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படலைன்னா பயங்கரமாக அந்த தேக்க தண்ணி பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஈக்கள் அதில் அடைய ஆரம்பிச்சிருது. அந்த ஊர் முழுவதும் அந்த ஸ்மெல் போக ஆரம்பிச்சிருது. அப்படி போகும்போது நாளுக்கு நாள் புதிதாக்குறது அந்த நேரத்தில் நடக்காது. ஏன்னா அதை விட்டுட்டோம். நம்ம நாளுக்கு நாள் புதிதாயிட்டு இருந்தது அந்த நிலைமைக்கு போகாது. ஆனால் நாளுக்கு நாள் புதிதாகலைன்னா ஒரு தேக்க நிலைக்கு வந்துடுது பார்த்தீங்களா? ஸோ அந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நாளுக்கு நாள் நம்ம புதிதாகிறோங்கிற சொல்கிற பலன் நமக்கு இருக்காது. அந்த நேரத்திலையும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ நாளுக்கு நாள் புதிதாவது ஆண்டவருடைய சித்தமா? நான் மாத கணக்கில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டதாக இருக்குதே, அல்லது ட்ரையாக இருக்குதே, வறண்டு காணப்படுகிறதே. அப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்? ஆண்டவர் கிருபையுள்ள தேவன். கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய சந்நிதியிலிருந்து நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய புதிதாக்குதலை நம்ம விட்டுட்டோம். ஆனால் கிருபையுள்ள தேவன் அவருடைய சந்நிதியிலிருந்து இளைப்பாறுதலின் காலங்களை அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து அவர் நமக்கு அனுமதிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள். ஆனபடியினாலே எங்கிருந்து வருது இளைப்பாறுதலின் காலம்? அவருடைய சந்நிதியிலிருந்து, அவருடைய பிரசன்ஸ்ல. அதனாலதான் அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அவருடைய பிரசன்னத்துல இளைப்பாறுதலின் காலங்கள். தமிழ்ல இளைப்பாறுதலின் காலங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் அது அந்த வார்த்தையினுடைய ஏதோ இளைப்பாறுதலின் காலங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஓ அப்போ கர்த்தர் கொஞ்சம் என்னுடைய நித்திரையை கொஞ்சம் கூடுதல் தருவார் போல இருக்குது. 5 மணி நேரம் தூங்குறேன், கரெக்டாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருவேளை ஒரு 7 மணி நேரம் நான் இன்னைக்கு தூங்க ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். இளைப்பாறுதல் அப்படின்னா சும்மா அப்படி ஹாயாக உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. ஆங்கில வேதாகமத்தில் the times of refreshing shall come from the presence of God. புதிதாக்கக்கூடிய காலங்கள், பழையதை புதிதாக்கக்கூடிய காலங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேங்கி காணப்படுதே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் எப்படி அடுத்த வருஷத்துக்குள்ளால போக போறேன் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நாள் ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வரக்கூடிய நாள். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லக்கூடிய இடம் அது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது இளைப்பாறுதலின் நாட்களை தருவார் அப்படின்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பூமியில வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளால வாழ்கிறார். ஆனா ஒரு தேக்க நிலைமையில் இருக்குன்னா, இயேசுவே நான் மனம் திரும்புறேன். இந்த வசனம் அதுதான் சொல்லுது. நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட வரும்போது அவர் அந்த தேக்க நிலையை மாற்றி போடுகிறார். தேக்க நிலையை மாற்றி அவருடைய சமூகத்திலிருந்து இளைப்பாறுதலின் ஒரு ஜீவ ஊற்று நமக்காக ஊற்றப்படுகிறது. இந்த நாளில் எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயோ நான் ஒரு இளைப்பாறுதல் இல்லாம என்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படாம நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கர்த்தர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் புதுப்பிப்பாராக. நீங்க வீட்டில் போன பிறகு கிடையாது, இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை புதுப்பிப்பாராக. இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு கவியை நம்ம பாடக்கூடிய நேரத்தில் இளைப்பாறுதலின் காலங்களை அனுபவிக்கத்தக்க விதத்தில், வறட்சியை மாற்றி போடக்கூடிய தக்க விதத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறண்ட நிலைமையை மாற்றக்கூடிய விதத்தில், ஆவிக்குரிய பழையவைகளை மாற்றக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை புதுப்பிப்பாராக. நல்ல ஒரு விசுவாசத்தோடு கேட்போம், ஆண்டவரே என்னை புதுப்பியும். Lord renew me, Lord refresh me. வருஷத்தின் கடைசியில என்னை புதுப்பியும் சொல்லலாமா? அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த
அவர் நம்மை புதுப்பிக்கக்கூடிய தேவன். அவர் நம்மை புதுப்பிக்கக்கூடிய தேவன். அவர் நம்மை புதுப்பிக்கக்கூடிய தேவன் மட்டும் கிடையாது, அந்த பொறுப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை புதுசாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய பொறுப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும், கர்த்தாவே என்னை புதுப்பியும். மோடு உள்ள உறவை உயிர்ப்பியும், மோடு உள்ள உறவை புதுப்பியும். இரண்டாவதாக, புதுப்பிக்கக்கூடிய தேவன் எதை புதுப்பிக்கிறார் தெரியுமா? நம்முடைய உறவுகளை புதுப்பிக்கிறார். ஆண்டவர் எதை புதுப்பிக்கிறாரு? நம்முடைய உறவுகளை. God makes our relationships new. இது குடும்ப உறவா இருக்கலாம். குடும்ப உறவுன்னு சொல்லும்போது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், அல்லது பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், அல்லது சகோதர சகோதரிகள் உறவாக இருக்கலாம், சபை உறவாக இருக்கலாம், சமுதாய உறவாக இருக்கலாம். எதுவானாலும் சரி, people becomes old. வயசுல கிடையாது, உறவுல கூட ஜனங்கள் ஈஸியா என்ன ஆயிடுவாங்க? ஓல்டு ஆயிடுவாங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல்ல சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, புது ஃப்ரெண்டு வந்த உடனே எங்களெல்லாம் விட்டுட்டியே, புது ஃப்ரெண்டு வந்த உடனே எங்களெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? புது ஃப்ரெண்டு வந்த உடனே என்னோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சே அப்படின்னு நீங்க ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க. உனக்கு என்ன புது ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, ரைட்? அப்போ என்ன அப்படின்னா, ஒரு புது நட்பு வரும்போது பழைய நட்பு என்ன ஆயிருது? பழையதாக மாறிவிடுகிறது. அதுதான் நான் உறவுல வரக்கூடிய அந்த பழைய தன்மை என்று நான் சொல்லுகிறேன். சரியா? அப்போ நம்ம மற்றவர்களோடு சேர்ந்து வாழும்போது, அந்த ஒரு உறவுல நம்ம அதிக நாட்களாக நிலைத்திருக்கும் போது அந்த உறவு நமக்கு என்ன ஆகுது? ஒரு சட்ட பழையதாகிறது மாதிரி அந்த உறவு பழையதாக மாறுகிறது. ரிலேஷன்ஷிப் பிகம்ஸ் ஓல்டு. அதுல இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, நெருக்கமான உறவுகள் வந்து ரொம்பவே ஓல்ட் ஆயிட்டு இருக்கும். நெருக்கமான உறவுகள் அப்படின்னா என்ன? ரிலேஷன்ஷிப் தட் கம்ஸ் வித் பைண்டிங். பெற்றோர் பிள்ளைங்க உறவாக இருக்கலாம், ஏன்னா டெய்லி அவங்க தான் என்ன பண்றாங்க? சேர்ந்து இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், சிப்ளிங்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சேர்ந்து நம்ம இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நபரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு தெரியும், எவ்வளோ நல்லா பேசுறாங்க, எவ்வளோ நல்லா சிரிக்கிறாங்க. நம்ம எங்கிருந்து பார்க்குறோம்? அவங்கள தூரத்தில் நின்று பார்க்கும்போது அவங்களோட உறவு ரொம்ப அழகா தெரியும். ஆனால் பக்கத்தில் வர வர இதெல்லாம் எனக்கு முந்தி தெரியாதே, ரைட்? பக்கத்தில் வர வர அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், அவங்களுடைய வீக்னஸ், பலவீனங்கள், குறைபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும். தூரத்தில் இருக்க எல்லாமே நல்லா இருந்துட்டு இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்கும், பச்சையாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் போனால் தான் அதில் இருக்கக்கூடிய காஞ்ச இலைகள் எல்லாம் தெரியும். இப்போ உறவுகளும் நிறைய நேரத்தில் என்ன ஆயிருது? டயர்ட் ஆயிருது, சோர்ந்து போகிறது, பழைய உறவாக மாறுகிறது, இரிட்டேட் ஆயிரும். ஒரு உறவு பழையதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எவிடன்ஸ் என்ன தெரியுமா? அவங்க என்ன சொன்னாலும் இரிட்டேஷன் ஆயிரும், அவங்க என்ன சொன்னாலும் எரிச்சல் ஆயிரும். அவங்க பேசுறதுக்கு வாயை திறப்பாங்க, வாயை திறந்தாலே நமக்கு என்ன ஆயிரும்? அவங்க பேசக்கூட வேண்டாம், அப்படின்னு திறந்தாலே போதும் நமக்கு இங்கே விருன்னு ஆகும், இழுக்கும். ஏன்னா அவங்க ஏதோ பேச போறாங்க, கண்டிப்பா என்னதான் பேச போறாங்க? என்னை எரிச்சல் பண்ணக்கூடிய காரியத்தை தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? பேச போறாங்க. இது எதற்கு அறிகுறி? உறவு பழசாயிடுச்சு. உறவு புதுசா இருந்ததுன்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எப்படி ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை புதிதாக வைத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, அதே மாதிரி மற்ற உறவுகளையும் புதிதாக வைப்பதற்காக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். we have been called. அது ஒரு அழைப்பு நமக்கு. இப்ப உறவுகள் பழையதாக மாறுகிறது. உறவுகள் பழையதாக மாற மாற என்ன நடக்குது தெரியுமா? அந்த உறவுக்குள்ளால விரோதத்துவம் வர ஆரம்பிக்கிறது. நம்மளோட சொந்தக்காரங்க தான், வீட்டில் இருக்கிறவங்க தான், ஆனா நமக்கு உணர்வு எப்படி இருக்குது? அவங்கள பார்க்கும்போது விரோதிகளை போல காணப்படுகிறது. they become enemies. அப்போ அவங்க வந்து விரோதிகளை போல என்ன ஆயிடுறாங்க? மாறிடுறாங்க. அப்படின்னா அந்த உறவு ரொம்ப பழையதாக மாறுகிறது. எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். ஒரு பையனுடைய விரோதி அவங்களுடைய சொந்த அப்பாவா இருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்.
ஒரு மனைவியோட விரோதி அல்லது கணவனோட விரோதி சொந்த கணவனோ மனவனோ இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அல்லது ஒருவருடைய விரோதி தன்னுடைய சொந்த தங்கச்சியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அந்த உறவுல எவ்வளவு விரக்தியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, சிங்காசனத்திலிருந்து பேசக்கூடிய தேவன் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஐ வில் மேக் எவ்ரிதிங் நியூ. அவர் புதிதாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். எப்படி புதிதாக அவரால் மாற்ற முடியும்? இந்த சூழ்நிலையை புதிதாக மாற்ற முடியுமா? இந்த சூழ்நிலையை புதிதாக மாற்ற முடியுமா? எப்படி? ஹவு அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்படின்னு தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? நான் புரிகிறது மாதிரி சொல்கிறேன்னா, ஏன்னா அடுத்தது கொஞ்சம் டீச்சிங்குள்ளால போக போகிறோம். கொஞ்சம் நம்ம கவனிச்சாதான் புரியும். கொஞ்சம் சின்ன டீச்சிங் தான், ஆனால் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். உறவு பயங்கர சண்டையாக இருக்குது, பயங்கர எரிச்சலாக இருக்குது, பயங்கர பழையதாக இருக்கிறது. இதற்குள்ளால எப்படி ஒரு புதுமை வரும்? எப்படி? ஒரு நடந்த உண்மையை சொல்ல போகிறேன், ஒரு நடந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். அந்த நான் சொல்ல போகிற உறவுல பயங்கரமான ஒரு விரோதம் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி சரியாச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த உறவு சரியாகும் அப்படின்னா எந்த உறவும் சரியாகலாம். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். இங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்று நான், இன்னொன்று தேவன். ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நான் இந்த செய்திக்காக இது பண்ணும்போது கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார். சுமார் ஒரு 2-3 மணி நேரம் இந்த வசனத்தை விட்டு வெளியில் போகவே முடியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த வசனத்தை மட்டும்தான் நான் பேசிட்டு வரணும்னு அதை மட்டும் தான் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதில் தான் இருக்குது, இதில் தான் எல்லாமே இருக்குது. உறவினுடைய ஒரு உறவு எப்படி புதிதாகும்? இதில் தான் இருக்குது, இதில் தான் பதில் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. திரும்பமாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா நம்ம கவனிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே ஆவி ஆத்துமாவை பிரிக்கக்கூடிய வார்த்தை, அப்படியே நம்முடைய எலும்புகளுக்குள்ளால கடந்து செல்வதாக இந்த வார்த்தை. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், சத்ரு அப்படின்னா யாரு? எனிமீஸ், விரோதிகள், சண்டைக்காரங்க அல்லது விரோதிகள்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது? சத்துருக்கள். தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினால் அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். இப்ப இந்த இடத்துல சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்போது சில நேரம் சின்ன பிள்ளைங்க, நான் கூட சொல்லியிருக்கேன், சின்ன ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் படிக்கும்போது இவங்க கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு சண்டை? 3 மாசம் நாங்கள் பேசலை. அப்படிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை நாளைக்கு பேசலை? 3 மாசம் நாங்கள் பேசலை. 3 மாசம் பேசலையா? உடனே இன்னொருத்தர் சொல்லுவார், நாங்கள் 2 பேரும் எத்தனை மாசத்துக்கு பேசலை? 1 வருஷத்துக்கு பேசலை. அப்போ 3 மாசம் சத்துருக்கள் இருப்பாங்க, 1 வருஷம் சத்துருக்கள் இருப்பாங்க. ஒரு சிலர்கிட்ட 3 வருஷமா பேச மாட்டாங்க, அப்படிப்பட்ட சத்துருக்கள் இருப்பாங்க. ஒரு சிலர்கிட்ட 50 வருஷமா பேச மாட்டாங்க. சரியா? 50 வருஷமா பேச மாட்டாங்க. இவங்க 50 வருஷமா பேசலன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த தலைமுறையும் இவங்க கூட பேச மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, இவர் என்னுடைய பரம்பரை விரோதி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க யார்? எங்களுடைய குடும்பத்துடைய பரம்பரை விரோதி. நம்ம தாத்தாவுக்கு இவர் துன்பம் கொடுத்தாரு, அப்பாவுக்கு இவர் துன்பத்தை கொடுத்தாரு, இன்னைக்கு என்னையும் வாழ விட மாட்டேங்கிறாரு. இவர் யாரு? பரம்பரை விரோதி. எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? பரம்பரை விரோதினா ஒரு 100 வருஷம் கொடுக்கலாமா? பரம்பரையாக வரக்கூடிய விரோதி ஒரு 100 வருஷம் இவங்க எனக்கு எதா இருக்கிறாங்க? விரோதமாக இருக்கிறாங்க. இப்போ பரம்பரை விரோதிகளை பார்த்துருக்கிறோம், ஒரு 3 மாசம் பேசாம இருக்கக்கூடிய சத்துருக்களை பார்த்துருக்கிறோம். தேவனுக்கு நம்ம பரம்பரை விரோதியா இருந்திருக்கிறோம். யாரா இருந்திருக்கிறோம்? தேவனுக்கு நம்ம யாரா இருந்திருக்கிறோம்? நம்ம பரம்பரை விரோதிகளாக நாம் இருந்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர் துவங்கி, ஆதாம் துவங்கி ஆண்டுகளாக அந்த பகை, ஆண்டுகளாக அந்த பகை, ஆண்டுகளாக அந்த பகை,
அதுக்கு பின் வரக்கூடிய நாம பரம்பரை விரோதிகளாக தேவனுக்கு முன்பதாக இருந்திருக்கிறோம். ரெண்டு பேருக்கு இடையில விரோதம் இருக்குதுன்னா ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நான் மட்டும் தான் பிரச்சனை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கீழ்ப்படியாமையினால, என்னுடைய மூதாதையருடைய கீழ்ப்படியாமையினால பரம்பரையாக இந்த விரோதம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நான் முதலாவதாக தேவனுக்கு முன்பதாக யாரா இருந்திருக்கிறேன்? பரம்பரை விரோதியாக இருந்திருக்கிறேன். வசனம் சொல்லுது, தேவனுக்கு நாம் சத்துருக்களாய் இருக்கையில் என்று சொல்லும்போது அது பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு வசனம். பயங்கரமான நம்முடைய ரூட், நம்முடைய வேர்களை தொடக்கூடிய ஒரு வசனம் அது. பரம்பரை விரோதிகளாக அவருக்கு முன்பதாக நாம இருந்திருக்கிறோம். இப்போ இந்த பூமியில ரெண்டு விரோதிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேர் சத்துருக்களா இருக்கிறாங்க. 10 மாசமா பேச மாட்டேங்கிறாங்க, 1 வருஷமா பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க உறவு ரொம்ப பழையதா இருக்குது. இந்த உறவு புதிதா மாறணும் அப்படின்னா, அல்லது இவங்க ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ரெண்டு பேர்ல ஒரு ஆள் என்ன பண்ணணும்? இறங்கணும். இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் என்ன பண்ணணும்? கண்டிப்பா இறங்க வேணும். ரெண்டு பேருமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 காதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியாது? ரெண்டு பேருமே அந்த உறவு புதிதாகவே செய்யாது. இப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளு கீழே இறங்கி வரணும். அல்லது இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளு தன்னை தாழ்த்த வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய பகையில அவர் அதை செய்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுல ஒருத்தங்க ஒரு சின்ன கோபப்பட்டுட்டாங்கன்னா கூட அவங்க கிட்ட திரும்ப இறங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அல்லது நம்மளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க, தப்பா சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் தெரியாம சொல்லியிருப்பாங்க, அவங்க பலவீனத்தினால சொல்லியிருக்கலாம் ஒருவேளை, அல்லது நினைச்சே சொல்லியிருக்கலாம், வேணும்னே சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான். இறங்கி வர்றதுக்கு, தாழ்த்தி இறங்கி வர்றதுக்கு நம்முடைய ஈகோ, சுயம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஆனா பரம்பரையாக என்னுடைய மூதாதையர் செய்த பாவத்தினால எனக்கும் தேவனுக்கும் பகை இருக்கிறது. ஆனா அவன் மன்னிப்பு கேட்கட்டும், அவன் திரும்பி வரட்டும் ஆண்டவர் காத்திருந்தார்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு எனக்கும் உறவு திரும்ப வந்திருக்காது. அவர் எனக்காக காத்திருக்காம அவர் முதல் அடியை எடுத்து சிலுவையில ஓடி வந்தாரே, அதுதான் அன்பு. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எனக்காக அவர் காத்திருக்கல, அவர் முதல் அடியை எடுத்து எனக்காக அவரை தாழ்த்தி சிலுவையில என்னை சந்திப்பதற்காக, என்னுடைய சுயத்தை சந்திப்பதற்காக, என்னுடைய விரோதத்தை சந்திப்பதற்காக அவர் சிலுவையில இறங்கி வந்தார். இதை கேட்கும்போதுதான் இருதயம் உருகுது. நான் ப்ரீச் பண்ணல, உங்களை நான் உற்சாகப்படுத்தல. நல்லா கவனிப்போம். நம்ம இது டீச்சிங், நல்லா கவனிப்போம், சோர்ந்து போகாம கவனிப்போம். ஒரு மனுஷன் எனக்கு விரோதமா ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டா கூட என்னால இறங்கி வந்து அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னுடைய சுயம் இடம் கொடுக்காமல் அவ்வளவு இருமாப்பாக நான் இருப்பேன். அப்படின்னா பரம்பரையாக இருக்கக்கூடிய விரோதத்துல அவர் எனக்காக ஓடி வந்து, ஒரு பாடல் கூட அழகா சொல்லுதே, வானம் பூமி படைத்திடினும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திடினும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். போதும். அப்போ இவ்வளவு ஆண்டுகள் பரம்பரை விரோதத்தோடு இருக்கக்கூடிய மனுஷனை சந்திப்பதற்கு அவர் இறங்கி வரார். பார்த்தீங்களா? விரோதத்தோடு இருந்த என்னை அவர் சிலுவையில சந்திக்கிறார்.
பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து என்னை சந்திக்கிறார் சிலுவையில் வந்து. நான் தான் அவர்கிட்ட இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்டால் கூட இது முடியாத ஒரு காரியம். அவர் எனக்காக இறங்கி வந்து வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன், பூமியை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கக்கூடிய தேவன், காற்றை தன்னுடைய கரத்தில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய தேவன், வானத்தை விரித்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவனை கொடுக்கிற தேவன் எனக்காக சிலுவையில் இறங்கி வந்து என்னை சந்தித்தார் அப்படின்னா அதுதானே சுவிசேஷம். That is the gospel. அதுதான் சுவிசேஷம். This is the gospel. இந்த குமாரனுடைய மரணம், நம்முடைய விரோதத்தை குமாரனுடைய மரணத்தினால இயேசு ஜெயித்தார். இந்த குமாரனுடைய மரணம் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டோரி கிடையாது. நிறைய காரியங்களை சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்டோரி மாதிரி படிக்கிறதுனால அதுல இருக்கிற ஜீவனை நம்ம இழக்கிறோம். இந்த காரியங்களை ஸ்டோரி தான் படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இயேசு எனக்காக மரித்தார், அது ஒரு ஸ்டோரி கிடையாது, கதை கிடையாது. தட்ஸ் a spiritual reality. ஆவிக்குரிய ஒரு நிஜமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிளவு, ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பரம்பரை பிளவு, அது இவ்வளோ பெருசு. அதையே இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு ஜெயித்து பிதாவோடு என்னை ஒன்றாக்க முடியும். அப்படின்னா மற்ற உறவுகள் எல்லாம் அவ்வளோ பெருசு கிடையாது, அவ்வளோ பெரிய பரம்பரை விரோதங்கள் கிடையாது. மேபி ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 2 மாசம் அல்லது ஒரு 5 மாசம் 5 வருஷம் உறவுகள் தான். இந்த உறவுகளை புதிதாக்குவதற்கு சிலுவையிலிருந்து வரக்கூடிய வல்லமை, அது அவ்வளவு வல்லமை உடையதாக இருக்கிறது. We should know the power of the cross. நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய முயற்சியினால அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், ஒன்றும் செட் ஆகல. அப்படி செட் ஆவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. அது சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் விரோதிகளாக இருந்த மனிதர்களை பிதாவாகிய தேவனோடு குமாரனுடைய மரணத்தினால அவரால் செய்ய முடியும் அப்படின்னா, ரைட், அந்த சுவிசேஷம் என்ன மாற்றி இருக்குதுன்னா, இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டு புதிதாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவை சரி செய்வது, புதிதாக்குவது அவ்வளவு பெரிய சவாலான காரியமே கிடையாது. சவாலான காரியமே கிடையாது. நம்மை நாமே ஏமாற்றி வஞ்சிக்கப்படவே கூடாது. ஐயோ, அந்த பிரதர்ட்ட பேசுறது அவ்வளோ கஷ்டம், இந்த சிஸ்டர்ட்ட பேசுறது அவ்வளோ கஷ்டம், நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது. அவ்வளவு பெரிய பரம்பரை விரோதத்தை சுவிசேஷத்தினால் அவர் சரி பண்ணுவார்னா, இந்த சுவிசேஷம் என்னை மாற்றி இருக்கிறது அப்படின்னா என்னுடைய உறவுகளை புதிதாக்குவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? எல்லா விரோதங்களையும் இயேசு சிலுவையில் அழித்தார். எல்லா விரோதங்களையும், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் அழித்தார். அதான் சுவிசேஷம். பாவங்கள் நீ சொல்லும்போது உறவுகளில் நடந்த காயங்கள், உறவுகளில் நடந்த ஏமாற்றங்கள், உறவுல நடந்த பிளவுகள், உறவுல இருக்கக்கூடிய போராட்டங்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அழித்தார். அவர் எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்தில் சுமந்தார். உறவுகளுக்கிடையே, தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுல இருக்கக்கூடிய அந்த விரோதங்கள், கணவன் மனைவியுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய எரிச்சல்கள், விரோதங்கள், அல்லது நண்பர்கள் அவர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய விரோதங்களை இயேசு சிலுவையில் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அவர் அழித்தார். அதுதான் சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். இப்போ இது உண்மை அப்படின்னா, இந்த விரோதத்தை அவர் சரி செய்தது உண்மை அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய எந்த உறவையும் புதிதாக்குவதற்கு இதுல இருந்து தான் வல்லமை வருது. அப்படின்னா இதுல இருந்து தான் வல்லமை வருது. இந்த வசனம் எழுத்து கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் எனக்கு என்ன வருது? ஒரு பவர், ஒரு வல்லமை வருகிறது. என்னுடைய விசுவாசத்தை இந்த வார்த்தையில நான் ஆழமா வைக்கும் போதுதான் அதுல இருந்து ஒரு வல்லமை என்னுடைய உறவுகளை புதிதாக்குகிறது. நான் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றேன் அப்படின்னா என்னுடைய ஒரு குடும்ப உறவு ரொம்ப பழசா இருக்கு நம்மளால சொல்லவே முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது.
நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னால ஒரு நாள் நம்ம நிற்கணும். இந்த ஒரு வசனத்தை அல்லது கர்த்தருடைய சத்தியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒருத்தங்க மேல விரோதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம போக போறோம். எல்லாருமே கவனிங்க, எல்லாருமே நல்ல இருதயத்தை திறந்து வைத்து நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம இந்த நேரத்தில் சந்திப்பதாக. ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நம்ம பின்பற்றது மாதிரி சொல்றேன். முதலாவதாக, இந்த வருஷத்தினுடைய கடைசியில் எந்த குடும்ப உறவெல்லாம், குடும்ப உறவோ சபை உறவோ சமுதாய உறவோ, எந்த உறவெல்லாம் ரொம்ப பழசாகி ரொம்ப எரிச்சலாகி விரோதங்கள் இருக்குதோ அதை எழுதிருங்க. அதை என்ன பண்ணிருங்க, ஒரு பேப்பரில் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் எழுதிருங்க. ஆண்டவரே, என்னுடைய தாயை அல்லது என்னுடைய மகனை, என்னுடைய சகோதரியை, அல்லது சபையில் வரக்கூடிய இந்த பிரதரை, இந்த சிஸ்டரை, அல்லது என் சொந்தக்காரங்க, அவங்க மாமா அல்லது சித்தப்பா, அல்லது சமுதாயத்தில் வேலை பார்க்குற ஒருத்தங்க, எங்கேயாவது விரோதங்கள் இருக்குது, உறவு பழையதாக இருக்கிறது, எழுதிருங்க. நம்பர் 1. எழுதின பிறகு ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இருதயத்தில் விசுவாசிக்கணும். சரியா? விசுவாசத்தினால தான் உறவு புதிதாகும். இயேசு சிலுவையில செய்ததிலிருந்து தான் நமக்கு வல்லமை, நம்முடைய திறமையினாலேயோ அல்லது நம்முடைய யுக்தினாலேயோ கிடையாது. இப்ப முதல்ல பேரை எழுதிருங்க. ரெண்டாவது, இருதயத்தில் விசுவாசிக்கணும். எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல ஒரு முதல் பேர் இருக்குதே, இவர்களோடு, இந்த மனிதனோடு இருக்கக்கூடிய உறவை இயேசு சிலுவையில் அளித்தார். விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். சரியா? செயல்படுறதுக்கு முன்னால விசுவாசிக்கணும். இப்ப லிஸ்ட் எழுதிட்டீங்க, அதுல இருக்க முதல் நபரை நீங்க சொல்லுங்க, இந்த நபரோடு இருக்கக்கூடிய விரோதத்தை இயேசு சிலுவையில் அளித்தார். அதை நீங்க விசுவாசிக்கணும். சரியா? ரோமர் 10:9 படிங்க பாப்போம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சிப்பு அப்படின்னது நிறைய நேரத்தில் ரொம்ப மேபி சரியா நம்ம கத்துக்கலையா அல்லது கத்து கொடுத்தவங்க சரி பண்ணலையா, சில நேரத்தில் ஒரு அது ரொம்ப தியரிட்டிக்கலா, ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணேன் அதுக்கப்புறம் நார்மலா இருக்கேன், அந்த மாதிரி கிடையாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா அப்படியே தெரியும், அது கண்ணிலேயே தெரியும். அது ஒரு தகவல் கிடையாது. ரட்சிப்புங்கிறது ஒரு தகவல் கிடையாது. எப்படி ஒரு 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 பூச்சில ஒரு புழுல இருந்து பட்டாம்பூச்சி மாறி இருக்குது அப்படின்னா அது பார்க்கிறதுக்கு தெரியுமா? தெரியும்ல. அதுதான் சுவிசேஷம். ஏதோ ஒரு காரியத்தை நான் நம்புறேன், டக்கு ஒரு டிக்கு, இதை நான் நம்புறேன், டிக்கு, இதை நான் நம்புறேன், டிக்கு. புரியும் நினைக்கிறேன்ல. ஒரு 20 காரியத்தை இதை நான் நம்புறேன், அது இன்ஃபர்மேஷன். ஆனா அந்த தகவல் ஆவியில என்னை மாற்றும் போதுதான் அது என்னது? விசுவாசம். ரைட்? அப்ப நிறைய நேரத்துல ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஓகே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரலோகத்துக்கு போறேன், டிக்கெட் வாங்கியாச்சுப்பா, நீ யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது, ரொம்ப வேதனைப்படுறேன், அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அப்படின்னா இருதயத்துல விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பு எல்லா பகுதியிலையும் கடந்து வரும். தேவனோடு இருக்கக்கூடிய உறவை மாற்றும். அதுக்கு அடுத்தது மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவை மாற்றும். ஏன்னா வசனம் சொல்லுது, இயேசு குமாரனுடைய மரணத்தினால விரோதத்தை மாற்றினார், அவர் உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்பினார். ஜீசஸ் இஸ் ரிசன். அந்த உயிர் தெழுந்த ஜீவன் இருக்கும்போது என்னுடைய உறவுல ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அப்ப உறவுல ரட்சிப்பு அப்படின்னா அது ஏதோ எழுதி இருக்கிறது கிடையாது. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியுமா தெரியாதா? அண்ணன் தம்பி 2 பேரும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்கன்னா பார்த்தா தெரியுமா தெரியாதா? கணவன் மனைவி 2 பேரோட உறவு புதுசா இருக்குன்னா தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியுமா தெரியாதா?
ரைட்? பிள்ளைங்க பெற்றோருடைய உறவு புதுசா இருக்குன்னா தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியுமா தெரியாதா? அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு கண்ணுல பார்த்தாலே தெரியும். இப்ப முதல்ல வசனம் சொல்லுது, இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், இந்த விரோதத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு. சரியா? மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதானே வேதம் சொல்லுது? அதை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யறதுனா என்ன? இந்த மனுஷன், ஒரு பேரை சொல்லிக்கோங்க, இந்த மனுஷனோடு எனக்கு இருக்கக்கூடிய விரோதத்தை இயேசு ஏற்கனவே அழித்துட்டாரு அப்படி சொல்லணும். இந்த மனிதனோடு இருக்கக்கூடிய உறவுல இருக்கக்கூடிய விரோதத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையில சுமந்துட்டார், அதை அழித்துட்டார்னு என்ன பண்ணணும்? நம்ம வாயினால அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம எதை அறிக்கை செய்வோம்? அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அது எங்க சொல்றோம்? நம்ம அறிக்கை செய்யறோம். நம்முடைய அறிக்கை என்ன? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க எனக்கு விரோதமா என்ன என்ன பண்ணாங்க தெரியுமா? எலும்பு வச்சுட்டாங்க, தகடு வச்சுட்டாங்க, ரைட்? என்ன பண்ணுனாங்க தெரியுமா அவங்க? ஆனா வாயில நான் சொல்ல வேண்டியது என்னது? வசனத்தை, சுவிசேஷத்தை. அங்கதான் பலன் இருக்குது. அதனாலதான் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. The gospel is the power of God unto salvation. பாவத்தினால உடைந்து போன எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து புதிதாக்குவதற்கு சுவிசேஷத்திற்கு வல்லமை இருக்கிறது. உறவுகளை புதிதாக மாற்றுவதற்கு சுவிசேஷத்திற்கு வல்லமை இருக்குது. ஆனா என் வாயில சுவிசேஷம் இருக்குதா? அல்லது அவங்க சொன்ன காரியங்கள் தான் என் வாயில நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் திரும்பவும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சும் ஒருத்தங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறேனா, அல்லது வசனம் சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேனா? வசனம் என்ன சொல்லுது? இருதயத்துல விசுவாசிக்கணும். இந்த இவர்களோடு எனக்கு இருக்கக்கூடிய விரோதத்தை இயேசு சிலுவையில முடிச்சிட்டாரு, அதை விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். அடுத்தது என்ன பண்ணணும் தெரியுமா? மெடிடேட் பண்ணணும். மெடிடேட்னா என்னது? தியானிக்கணும். எப்பா இவங்க எனக்கு விரோதமா என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அதை தியானிக்க கூடாது. அதை தியானிக்க கூடாது. அன்னைக்கு அவங்க என்ன சட்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்ன அந்த வார்த்தை சொல்லும்போது அவங்க பச்சை கலர் சேலை உடுத்திருந்தாங்க அல்லது கட்டம் போட்ட சட்டம், அதை தியானிக்க கூடாது. பைபிள் அப்படி அதை தியானிக்க சொல்லல. எதை தியானிக்கணும் தெரியுமா? ரோமர் 5:10 தான் தியானிக்கணும். ரோமர் 5:10 தான் தியானிக்கணும். ரோமர் 5:10 என்ன சொல்லுது? இயேசு எனக்காக இறங்கி வந்தார். நான் பரம்பரை விரோதியாக இருக்கும்போது இயேசு எனக்காக இறங்கி வந்தார். Jesus came down for me. அவர் அவரை தாழ்த்தி எனக்காக இறங்கி வந்தார். இயேசு எனக்காக இறங்கி வந்தார். அதை தான் நான் தியானிக்கணும், அதை தான் நான் மெடிடேட் பண்ணணும். எவ்வளவு பெரிய அன்பு, அதை தான் நான் தியானிக்கணும், அதை தான் மெடிடேட் பண்ணணும், அதை தான் நான் தியானிக்கணும். எவ்வளவு பெரிய அன்பு! ஒரு சின்ன காரியத்துக்கு கூட என்னால கீழே இறங்கி வர முடியலையே, அவர் சிலுவையில எனக்காக இப்படி இறங்கி வந்திருக்கிறாரே, என்ன ஒரு பெரிய அன்புன்னு சொல்லிட்டு அந்த அன்பை நம்ம தியானிக்கணும். அந்த அன்பை தியானிக்கணும். இப்ப நீங்க கேட்பீங்க, அவருடைய அன்பு அவ்வளவு பெருசு, அவர் அப்படி செஞ்சாரு, ஆனா நம்மளாலெல்லாம் அப்படி செய்ய முடியுமா? அதே அன்பை தான் ரோமர் 5:5 நம்ம பார்க்கிறோம், நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5:5 அதே அன்பு, அன்பிற்காக, உறவுக்காக கீழே இறங்கி வரக்கூடிய அதே அன்பை தான் அவர் என்னுடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். ஊற்ற போறாரு கடை. நம்ம கேட்கலாம், ஆண்டவரே உங்க அன்பை ஊற்றுங்க, ஆண்டவரே உங்க அன்பை ஊற்றுங்க, வாழ்க்கை ஃபுல்லா ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஊற்றுங்கன்னு சொல்லி காத்திருக்க சொல்லல, ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு விசுவாசிக்க சொல்றாரு. ரோமர் 5:5 படிங்க. ஊற்றப்பட்டிருக்கிறதா, ஊற்ற போகிறாரா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். பாருங்களேன், ஏற்கனவே அதே அன்பு தான் ஊற்றி இருக்கிறார். இவ்வளோ பெரிய விரோதத்துல அவர் முதல் அடியை எடுத்து இறங்கி வந்தார் பார்த்தீங்களா? அது எவ்வளவு பெரிய அன்பு! இன்னைக்கு கேட்டாலும் இருதயத்தை உருக்குதே, ரைட்? இன்னைக்கு கேட்டாலும் இருதயத்தை என்ன பண்ணுது? உருக்குதே. நேரம் இல்லை இந்த ஒரு பாயிண்ட சொல்றதுக்கு. நான் இந்த நேரத்திலேயே ஆராதிக்கணும்னு ஒரு 5 பாட்டு எழுதி வச்சிருந்தேன், நான் டைம் இல்லை. அவ்வளோ இயேசுவின் அன்பு, அவ்வளவு பெரிய அன்பு. அப்ப நம்ம எதை தான் மெடிடேட் பண்ணணும்? அவர் எனக்காக இறங்கி வந்தாரு, எப்படி அவரால் முடியும்? அது என்ன அன்பு? அப்போ அடுத்தது ஆண்டவர் பேசுவாரு, டேய் அதே அன்பு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே அந்த குவாலிட்டி அன்பு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இருதயத்துல
ஊற்றி இருக்கிறேன். அந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஊற்றி இருக்கிறார். அப்போ ஒன்று, ஐயோ ஆண்டவரே, அந்த அன்பையா என் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறீங்க. அப்படி கேட்கும்போது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையில இருந்து வரும். அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ளால ஒரு விசுவாசம் பிறக்குது. எனக்குள்ளால ஒரு விசுவாசம் பிறக்குது. என்ன விசுவாசம் தெரியுமா? முதல் அடியை எடுத்து வைக்கக்கூடிய விசுவாசம் என்னுடைய உள்ளத்தில் பிறக்கிறது. எங்கிருந்து பிறக்கிறது? வேற எங்கேயோ இருந்தோ பிறக்கல. எனக்காக அவர் அதை செய்தார், அதை நான் தியானிக்கிறேன். அதே அன்பை என்னுடைய உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பு ஒரு உணர்வு கிடையாது, அது ஒரு செயல். அந்த அன்பை நான் மெடிடேட் பண்ணும்போது, தியானிக்கும் போது என்னுடைய கைகள் சும்மா இருக்காது, என்னுடைய கால்கள் சும்மா இருக்காது. அப்படியே முதல் அடியை எடுத்து வைக்கும். எங்க எடுத்து வைக்கும் தெரியுமா? யார்கிட்ட நான் பேசாம இருக்கிறேனோ அவர்களை நோக்கி எடுத்து வைக்கும். யாருடைய உறவுல எனக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த உறவுக்கு நேராக இந்த அன்பு என்னை உந்தி தள்ளும். because that is the nature of the love of God. அதுதான் தேவனுடைய அன்பினுடைய தன்மை. அது என்னை இருக்கிற இடத்துல இருக்க விடாது. it will push me. அது என்னை உந்தி தள்ளி யார்கிட்ட போகணுமோ அவங்களுக்கு நேராக அனுப்பும். அவங்க வரட்டும் காத்திருக்க விடாது. அது அன்பினுடைய தன்மை கிடையாது. தேவனுடைய அன்பினுடைய தன்மை கிடையாது. அது என்னை உந்தி தள்ளி அந்த நபரிடத்துல என்னை கொண்டு போகும். அந்த உந்துதல் விசுவாசம் பிறக்கும் போது நான் என்ன பண்றேன் தெரியுமா? முதல் அடியை எடுத்து வைத்து அவங்க கிட்ட போறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல பேர் எழுதுங்க, அப்புறம் இருதயத்தில் விசுவாசிங்க. இந்த விரோதத்தை இயேசு ஏற்கனவே சுமந்துட்டாரு. அப்புறம் வாயில் அறிக்கை செய்யுங்க. அதுக்கப்புறம் இயேசுடைய அன்பை தியானிங்க. அதே அன்பு என் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுங்கிற விசுவாசிங்க. அந்த அந்த நேரத்துல உள்ளால ஒரு விசுவாசம் தோன்றும், பிறக்கும். அதற்கு முன்னால பிறக்கலனால் கூட பிறக்கும். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் தான் உலகத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. என்னை மாற்றாதா? நம்மளை மாற்றாதா? மாற்றும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து உந்தி தள்ளும். அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? உந்தி தள்ளின பிறகு அந்த நபர்கிட்ட போகணும். அந்த நபர்கிட்ட போகணும். உங்களை நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? போகணும். போயிட்டு என்ன பண்ணணும்? சில நேரம் என்ன பண்ணிடுவோம், நம்ம போயிடுவோம். போன பிறகு என்ன பண்ணுவோம் தெரியுமா? அது நீங்க அப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா, அதனாலதான் இப்படியாச்சு. போகணும். போயிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம பகுதியில் என்ன காரியம் நம்ம சரியா பண்ணலையோ அதை மட்டும் ஒத்துக்கணும், வேற எதையும் சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க மேல 99% பிரச்சனை, என் மேல எத்தனை தான் பிரச்சனை? 1% தானாலும் அவங்க கிட்ட போகணும். அவங்க கிட்ட போய் அந்த 1% இருக்கு பாத்தீங்களா, அதை வார்த்தையினால போட்டு கரெக்டா சொல்லணும். அந்த 1% ஏன் 1% தானே, அப்ப அவங்க வரலாம்ல. ஆனா தேவன் அப்படியா பண்ணாரு? அவர்கிட்ட அவர் பக்கத்துல 100% நியாயம். ஓகே, என் பக்கத்துல தான் 100% தப்பு. ஆனா அவர் இறங்கி வந்தார்ல, ரைட்? அப்ப அவரை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நான் முதல் ஸ்டெப் எடுத்து போயிட்டு என்ன பண்ணணும்னா அதை கரெக்டா சொல்லணும். நம்ம கரெக்டா என்ன தப்பு, என்ன இந்த பிரச்சனைக்கு என்னுடைய பங்கு என்னவோ அதை சரியாக அவங்க கிட்ட என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். திறனத்தில் இந்த இடத்த தடுமாறிடுவோம். அவங்கள பார்த்த உடனே ஐயோ சூழ்நிலை அப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு பேசுவோம். அல்லது நீங்க அப்படி சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அது உறவில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றாது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆண்டவர் ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறார். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அல்ல உறவுல ஏதோ பிரச்சனை, இவங்க சைட்ல பிரச்சனை இருக்குது. ஆனா அப்புறம் கர்த்தர் என்ன கொடுத்துட்டாரு? ஒரு உணர்த்துதலை கொடுத்துட்டாரு. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே. ஆனா எப்படி மன்னிப்பு கேட்கறது, பேசுறது, போர் இதெல்லாம் தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க. வாங்க உங்களுக்கு நான் இது செஞ்சேன், பரோட்டா செஞ்சேன், அவங்க குழம்பிடுவாங்க. அது உறவில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றாது. நல்லது செய்யுங்க, அது நல்லதுதான். ஆனால் வார்த்தையினால நான் செஞ்ச இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் என்னங்கிறத சரியாக சொல்லி இதற்காக என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இருதயத்தில் இருக்கக்கூடிய காயம் ஆறும். அப்படி சொல்லும் போதுதான் சுவிசேஷத்தின் வல்லமையை உங்க உறவுகளில் நீங்க என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும்.
சும்மா நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா மட்டும் அது பெரிய கேப் இருக்கும், அவங்க குழம்பிடுவாங்க, சந்தேகப்படுவாங்க. அது வேதத்தின்படி முறையான காரியம் கிடையாது. வார்த்தையின்படி அந்த காரியத்தை என்ன பண்ணணும், சொல்லணும். அவங்க உங்களோட மூத்தவங்களா இருக்கலாம், உங்களுக்கு சமமானவங்களா இருக்கலாம், உங்களோட வயசுல குறைஞ்சவங்களா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம உறவை புதிதாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால நானும் கோல்டாவும் ஏதோ ஒரு காரியம் பேசிட்டு இருந்தோம், யாரோ பத்தியோ பேசிட்டு இருந்தோம். பயங்கரமான அந்த உணர்வு வந்து பயங்கர சூடாயிடுச்சு. உணர்வு எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப சூடாயிடுச்சு. என்ன பேசணும்னு எனக்கு மறந்துடுச்சு. அந்த நேரத்தில் கிறிஸ்டி அங்கே ஓடி வந்தா. அவளுக்கு நான் சொன்னப்பறம் தான் ஞாபகம் வரும். அவள் அப்படி ஓடி வந்தா. அவள் வந்தோடனே என்ன அப்படின்னு கேட்டா. அவள் வேற ஒன்றுமே கேட்கல, என்னதான் கேட்டா, என்ன அப்படிதான் கேட்டா. ஏற்கனவே சூடாக இருக்குதா, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், டமார் டமார் அவன் மேலே அடிச்சிட்டா. அவ ஒரு நிமிஷத்தில் ஆடி உட்காந்துட்டா. அப்புறம் 2 நாள் ஆகுது, எனக்குள்ளால கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவள் என்னோட வயசில் சின்ன பிள்ளை, நான் பாஸ்டர், ரைட். அப்புறம் 2 நாள் கழிச்சு கூப்பிட்டேன், கிறிஸ்டி என் ரூமுக்கு வா. வந்தா, மேலே கை போட்டேன், உட்காரு உட்காரு. அப்படியே ஸ்டோரியை சொன்னேன். அன்னைக்கு இந்த இடத்துல இப்படி இருந்தது, அப்போ இந்த காரியத்தை நான் இப்படி சொல்லிட்டேன், அதே வார்த்தைகளை சொல்லி இந்த காரியம் உன்னை புண்படுத்திருக்கோம், உன்னை புண்படுத்தியிருக்கோம், அப்பாவை மன்னிச்சுக்கோ அப்படின்னு 3-4 தடவை சொல்லி மேலே பிடிச்சி அப்புறம் அழுதுட்டு மன்னிச்சிடுறேன். அதில் தான் காயம் மாறுது. இதை விட்டுட்டு நான் அவளுக்கு பென்சில் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னோட பேசுறாரு, நீ உன் மகள்கிட்ட தப்பு பண்ணிட்ட, நீ தான் எமோஷனலில் பேசிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் டைரெக்டாக போய் மன்னிப்பு கேட்காம நல்லது செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பென்சில் வாங்கி கொடுக்குறேன், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், அதை பண்ணித்தான் அவள் கன்ஃபியூஸ் ஆயிடுவா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிப்பு கேட்கும்போது தான் அந்த காயம் மாறும், இருதயம் புதிதாகும். இன்னைக்கு என் மகளோட நல்ல உறவு இருக்குது, இங்கே தான் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. இப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கலாம், உறவு புதிதாக காணப்பட வேண்டும். அதுக்கு பொறுப்பு யார் எடுக்கணும், யார் இயேசுவை பின்பற்றேன்னு சொல்றாங்களோ அவங்க தான் எடுக்கணும். இது மாதிரி என்ன வேற ஏதோ ஒரு காரியம் நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம் வீட்டில். அப்போ ஒரு நாள் திடீர்னு நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அத்தை இங்கே தான் இருக்கிறாங்க, நீங்கள் அப்புறம் கேட்டு அவங்க கிட்ட நான் சத்தமாக பேசிட்டேன். நான் சத்தமாக பேசிட்டேன் அப்படின்னா சத்தமாக பேசிட்டேன். சத்தமாக பேசிட்டு ரூமில் வந்து உட்காந்தாச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நம்ம ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணாருன்னு தெரியும்ல. எவ்வளோ சீக்கிரமாக சாயங்காலமே போய் அத்தை இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் நான் அவங்கக்கிட்ட சொன்னது வந்து உங்களோட வயசுக்கு நான் வந்து இப்படி சத்தமாக சொல்லியிருக்கக்கூடாது, என்ன மன்னிச்சுக்கோங்க. அந்த நிமிஷத்துலேயே உறவு மாறி அந்த ஒரு அன்பை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நமக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கலாம், உறவில் வயசில் மூத்தவங்களா இருக்கலாம், வயசில் கீழே இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நமக்கு நேராக இணையாக இருக்கிறவங்களா இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். திருமணமான முதல் வருடங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களை பேசுறதை காட்டிலும், நீங்க கோல்டாட்ட கேட்டு பாருங்க, மற்ற காரியங்களை பேசுறதை காட்டிலும் மன்னிச்சிரு ஐ எம் சாரி, மன்னிச்சிரு ஐ எம் சாரி, அதுதான் அதிகமாக நான் பேசியிருப்பேன். ஏன்னா உறவுனா என்னன்னு நம்ம வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணல. யாராவது பிஹெச்டி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணீங்களா? எப்படி நல்ல கணவனாக இருப்பது, எப்படி நல்ல மனைவியாக இருப்பது, நம்ம எல்போர்டு லைசன்ஸ் கூட வாங்காம தான் கல்யாணம் பண்ணோம். அப்போ எப்படி ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ண முடியும்? இப்போ திருமணம் முதல் வருடங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களை பேசுனதை காட்டிலும் கோல்டா என்ன மன்னிச்சிரு, கோல்டா என்ன மன்னிச்சிரு, இதுதான் அதிகமாக என்ன பண்ணேன் சொன்னேன், ரைட். ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா கடைசியாக எப்போ மன்னிப்பு கேட்டேன்னு எனக்கே தெரியல. ஏன் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் ஆண்டவர் அவ்வளவாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். முதல்ல நூற்றுக்கணக்கான நேரம் மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி ஒரு கணவனாக வாழ்றதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. ஒவ்வொரு தடவை நம்ம தவறா பண்ணிட்டு அப்புறம் கர்த்தர் சொல்றதை வச்சு திரும்ப போய் மன்னிச்சுக்கோ, திரும்ப ஏற்றுக்கோ, அப்படிதான் பழகுனது, ரைட். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எங்களுடைய உறவை, எவ்வளோ பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், எங்களுடைய உறவை ஆண்டவர் புதுசா வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் எங்களுடைய உறவை புதிதாக வைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கடைக்கு போய் துணி எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வேற ஏதாவது ஒரு கடைக்கு நம்ம போகிறோம், லிஃப்ட்டில் போவோம்ல, லிஃப்ட்டில் போவோம், நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே போவோம்.
பேசிட்டு போய் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளால போய் நிற்போம். லிஃப்ட்டுக்குள்ளால நின்னும் பேசிட்டே நிற்போம் நாங்க. அப்புறம் பார்த்தா தெரியும், என்ன கோல்டா இன்னும் இடம் வரலையே, இன்னும் செகண்ட் ஃப்ளோர் வரலையே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் நம்ம இன்னும் என்ன பண்ணலை, பட்டனே ப்ரெஸ் பண்ணலை. நீங்கள் கேட்டு பாருங்க எத்தனை தடவை இவ்வளோ நடந்திருக்குது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையினால. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு உறவு பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் கர்த்தர் சொல்லி கொடுத்து இன்னைக்கு புதிதாக வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் நாங்கள் சேர்ந்து போனோம் அப்படின்னா லிஃப்ட்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் நாங்கள். அப்புறம் சொல்லுவோம், ஐயோ என்ன ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் செகண்ட் ஃப்ளோர் வரலையே. அப்போ தான் பாரு நம்ம இப்பவும் மறந்துட்டோம். அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறோம், நாங்கள் ப்ரெஸ் பண்ணி மேலே போகிறோம். ரைட், வருஷங்கள் தாண்டலாம், பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் உறவு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாய் கொண்டிருக்கும் போது அதனுடைய அடையாளம் என்ன? குடும்ப உறவு, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய உறவு ஒவ்வொரு நாளுக்கு நாள் புதிதாய் கொண்டுதான் இருக்கும். இப்போ எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு கண்டிப்பாக மற்ற உறவுகளில் பிரதிபலித்தே ஆகும். இல்ல மாற்றமே கிடையாது. Our relationship with God is not a secret relationship. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு புதிதான உறவு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னுடைய உறவுல பிரதிபலித்து தான் ஆக வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம், அதுதான் உண்மையான ஆண்டவரை பின்பற்றுறது. முதலாவதாக அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். அவரோடு இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு தேக்க நிலையில் இருந்தாலும் அவர் புதிதாக்குகிறார். இரண்டாவதாக மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவு எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் சுவிசேஷத்தின் வல்லமையை விசுவாசித்து அதுல வரக்கூடிய பலத்தை நம்பி ஒரு விசுவாச அடியை நான் எடுத்து வைக்கும் போது சுவிசேஷம் என்னை பலப்படுத்துகிறது. சுவிசேஷம் உறவுகளை புதிதாக்குகிறது. சுவிசேஷத்திலிருந்து ஒரு பலன் இருக்குது, ஒரு பவர் இருக்குது. மூன்றாவதும் கடைசியுமாக அவர் என்னுடைய உறவுகளை மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையையே புதிதாக்குகிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த உறவுகளை மட்டுமல்ல, இதை நான் ஃபுல்லாக சொல்ல போகிறதில்ல, நேரம் ஆயிடுச்சு. ஒரு ஜெப குறிப்பாக கொடுத்துட்டு நான் போக போகிறேன். என் வாழ்க்கையையே அவர் எப்படி மாற்றிடுவார்? புதிதாக மாற்றிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். வரக்கூடிய ஆண்டு கர்த்தருக்கு சித்தமான நம்மை கொண்டு போவார் என்றால் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 2026 இந்த 10 ஆண்டுகள், இந்த டெக்கேட்ல அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளால நம்ம போக போகிறோம். 2000 2005 வரைக்கும் ஒரு பகுதி முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு 5 ஆண்டுகளுக்குள்ளால நம்ம போக போகிறோம். 2006க்குள்ளால போகும்போது ஆண்டவர் புதிதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிதான அத்தியாயத்தை வரக்கூடிய ஆண்டுல அவரால் என்ன பண்ண முடியும்? ஆரம்பிக்க முடியும். அதுதான் நம்முடைய ஜெபம். இந்த வருஷத்துல இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குது? அல்லது நான் அந்த இது சொன்னோமே, கன்வென்ஷன், நம்ம சிறப்பு கூட்டம் சொன்னோமே, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, அது வரைக்கும் ஒரே ஒரு ஜெபத்தை செய்யலாமா? அது என்ன ஜெபம் தெரியுமா? புலம்பல் 5:21. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல. எல்லாரும் படிங்க பார்ப்போம். எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியதாக்கும். அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கு ஆயத்தம் செய்வதற்கு இந்த ஒரு வசனத்தை பிடிச்சுக்கோமா? விசுவாசத்துல இந்த ஒரு விசுவாசத்தை பிடிச்சுக்கோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன பழசு காணப்பட்டாலும் சரி, அது உறவா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியா இருந்தாலும் சரி, ஆண்டவரே எங்கள் நாட்களை புதிதாக்கும். லார்ட், யூ மேக் அவர் டேஸ் நியூ. எங்கள் நாட்களை புதிதாக்கும், எங்கள் நாட்களை புதிதாக்கும். இறுதி ஆண்டு கூட்டங்களை நம்ம ஆண்டவருடைய கிருபையினால ஆயத்தம் செய்திருக்கோம். ஆயத்தம் இல்லாம வந்துடக்கூடாது, யாருமே ஆயத்தம் இல்லாம வந்துடக்கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு அறைகூவல். இந்த வருஷத்தின் கடைசியில நம்மை புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நம்மை புதுப்பிப்பதற்காக, நம்முடைய உறவுகளை புதுப்பிப்பதற்காக, நம்முடைய சூழ்நிலைகளை புதுப்பிப்பதற்காக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார், அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். நான் ஏன் இருதய துடிப்பு எப்படியாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, பூர்வ நாட்களில் இருந்தது போல என்னுடைய நாட்களை நீங்க புதுப்பிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை புதுப்பிக்க மாட்டீங்களோ என்று நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்மை புதுப்பிப்பார். சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே.
சத்தியமாகுமே நிறைவே, நீர் மாறுமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே